நமது ஸ்ரீ சாரா அகாடமியின் சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ் எழுதியுள்ளீர்கள். அந்த தமிழ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, நேராகவும் தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் ரீகால் பண்ணிட்டு போகிறதுக்கு, ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் டைப் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ ரொம்பவே உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்களுக்கு உங்களுடைய நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படின்றது தான் ஒரு ஆசிரியராக நாங்களும் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் முடிஞ்சிடுச்சு. இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கொஷின் பேப்பர், ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னையிலேருந்தே பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் எந்தெந்த கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ இம்பார்ட்டண்ட்டாக எது படிக்கலாம். ஸோ ரிப்பீட்டடாக 1 மார்க்ஸுமே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய கேட்குறதுக்கு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு ரிப்பீட்டடாக சில கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பேராகிராஃப் அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அந்த பேராகிராஃப்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிங்க. ஸோ புதுசாக எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததை பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக ரீகால் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது சிலது மட்டும் படிக்காமல் இருந்தீங்கன்னா அதை மட்டும் படிச்சுக்கோங்க. மற்ற எதுவுமே புதுசாக படிக்காதீங்க. ஏன்னா புதுசாக இப்போ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம இன்னும் இவ்வளோ தூரம் படிக்காமல் இருக்கோமே, இன்னும் இவ்வளோ தூரம் படிக்கலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட் டைம் பெருசாக நீங்கள் எதுவும் படிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. அதை மட்டும் ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ்லேயும் உங்களுடைய பெஸ்ட்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸோ எங்களுடைய சார்பாகவும் ஸ்ரீ சாரா அகாடமி சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு உபயோகப்படணும் அப்படின்றதுக்காக தான் சென்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உபயோகமாக அவங்களுக்கும் இருக்கும். நன்றி. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.